அன்சிதாக்கும் மஞ்சரிக்கு என்னதான் நடக்குது, இவங்களுக்குள்ள என்னதான்டா நடக்குது அப்படிங்கிறது சுத்தமா தெரியல. மேபி வந்துட்டு எனக்கு தெரிஞ்சு ஃபுல் அண்ட் ஃபுல் அன்சிதா மேலதான் இதுல வந்துட்டு மெயினா வந்துட்டு ஒரு ப்ராப்ளம் வந்துட்டு கிரியேட் பண்றதே அன்சிதா மட்டும்தான். என்ன காரணம் நான் இந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு 20 பேர் தான் நம்ம வீடியோ பாக்குறாங்க. அந்த 20 பேர் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இன்னும் அந்த ஒரு லைக் பண்றதுனால இன்னும் ஒரு 10 பேருக்கு ரீச் ஆகும். அதனால எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும் நான் நம்புறேன். என்ன காரணம் பாத்தீங்கன்னா, நம்மளுக்கே வந்து என்னடா வியூஸ் போல அப்படிங்கிற மாதிரி வந்து இவ்வளவு கஷ்டப்பட்டு எடுத்து வியூஸ் போலே அப்படிங்கிற மாதிரி வந்து டிசர்வ் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. அதை மட்டும் தயவு செஞ்சு ப்ளீஸ் பண்ணிருங்க. இப்போ வந்து அன்சிதா வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து உச்ச கட்டத்துல வந்து இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஏன்னா வந்த புதுசுல பப்பியமா அப்படியே நான் இப்படி நான் அப்படி நான் யார்ட்டையும் கோவப்பட மாட்டேன், பேசுறவங்கள்ட்ட பேசுவேன், நான் எந்த இதுவும் மனசுல வச்சுக்க மாட்டேன், நான் வந்து சாப்பாட்டுல அப்படி இப்படி அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த மாதிரி வந்து டைப்ல இருந்துட்டு இப்போ ஃபுல் அண்ட் ஃபுல் மஞ்சரி மேல என்ன கடுப்புனே தெரியல. மஞ்சரியை ஃபுல் அண்ட் ஃபுல் டார்கெட் பண்றதே வந்து அன்சிதா மட்டும்தான். ஏன்னா என்ன காரணம்னு சத்தியமா இன்ன வரைக்கும் எதுவுமே தெரியல. மேபி வந்து அந்த ஒரு பொம்மை டாஸ்க்ல கூட பாத்தீங்களா, அந்த பொம்மை டாஸ்க்ல வந்து மஞ்சரி பொம்மையை எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க வந்து வைக்கல, இதே வேற ஆளு பொம்மையா தான் வச்சிருப்பாங்க. இதுக்குள்ள என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா, அப்போதைக்கு வந்துட்டு சொன்ன ரீசன் என்னன்னா, மஞ்சரி வந்துட்டு அவங்க போறதுக்கு முன்னாடி இப்பதான் கேமே ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி, பிக் பாஸ் கேம் இப்பதான் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து சொன்னாங்கன்னு சொல்லிட்டு அன்சிதா கோவப்பட்டாங்க. இதுல வந்து எனக்கு கோவப்படுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா இப்பதான் வந்து இண்டிவிஜுவல் கேம்ஸ் ஆரம்பிச்சிருக்கு, அதனால இப்பதான் கேம் ஸ்டார்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து அன்சிதாக்கு எங்க போய் குத்துச்சுன்னு தெரியல. அவங்க வந்துட்டு ஒரு பொண்ணே வந்துட்டு சொல்லப்போனா ஒரு பொண்ணே வந்துட்டு இங்க ஒரு ஹவுஸ்மேட் ஃபுல்லாவே ஒரு பொண்ணை மட்டும் தான் டார்கெட் பண்றாங்க அப்படிங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் திட்டவட்டமா தெரியுது. மேபி வந்துட்டு மக்களுக்கும் நல்லா எல்லாத்துக்குமே தெரியும் நினைக்கிறேன். மேபி வந்துட்டு நம்ம ராணுவ டார்கெட் பண்ணும்போது எவ்வளவு வந்து சப்போர்ட் வந்துச்சோ அந்த மாதிரி வந்துட்டு இவனுங்க பண்றதை பார்க்கும்போது எல்லாருமே டார்கெட் பண்ணி இப்ப மஞ்சள் வந்துட்டு நடுநிலை ஒத்தாலா நிக்கிறாங்க. அப்போதைக்கு மக்கள் சப்போர்ட் அதிகமா வருமோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. பார்க்கலாம் என்ன தான் நடக்குது அப்படிங்கிறது இந்த வாரம் தெரிஞ்சிடும். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த ஒரு மேட்டர்ல வந்துட்டு அந்த பொம்மை மேட்டர்ல வந்து வேற யாரு பொம்மையா இருந்தா நான் வச்சிருவேன், மஞ்சரி எனக்கு தெரிஞ்சு உள்ள போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு காலையில வந்து பயங்கரமான ஒரு சண்டை. அப்பையில இருந்தே வந்து மஞ்சரிக்கு நம்ம அன்சிதாக்கு சுத்தமா ஆகவே இல்லை. இப்போ வந்து காலையில ஒரு சண்டை வந்துச்சு. என்ன சண்டைன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு மேபி வந்து ஏதோ படிச்சிருப்பாங்க போல இருக்கு. படிச்சிருக்கும் போது நம்ம பிக் பாஸ் அனுப்புனதை படிச்சிருப்பாங்க போல இருக்கு. படிக்கும் போது மேபி வந்து ஏதோ அன்சிதாவை பத்தி ஏதோ சொல்லியிருப்பாங்க போல இருக்கு. அவங்க வந்துட்டு ஒரு எக்ஸாம்பிளா சொன்னாங்களாம். அது வந்துட்டு அன்சிதா என்ன பண்ணாங்க, சீரியஸா எடுத்துக்கிட்டு அது வந்துட்டு ரிப்பீட்டடா மாத்தி அவங்களுக்கு வந்துட்டு பயங்கரமான ஒரு சண்டை வருது. நான் வந்துட்டு எக்ஸாம்பிளா தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்றாங்க. எக்ஸாம்பிளா சொல்றதுக்கு நீ என்னத்துக்கு என்ன சொன்னோம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த மாதிரி ரெண்டு பேருக்கும் பயங்கரமா முட்டிக்குது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து நம்ம ஆல்ரெடி வந்துட்டு மஞ்சரியை தான் வந்துட்டு அன்சிதாவும் நாமினேஷன் பண்ணியிருந்தாங்க. ஓகேங்களா, அந்த நாமினேஷன் பண்ணும்போது வந்து ரீசனை சொன்னாங்க, எப்ப பாரு சண்டை 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 சண்டை. நம்ம 3ஆம் ப்ரோமோ கூட ரிலீஸ் ஆயிருந்துச்சு. நான் ஆல்ரெடி அதிலே சொல்லியிருந்தேன், எப்ப பாரு சண்டை 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 சண்டைன்ட்டே இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி வந்து மஞ்சரி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு டார்கெட் பண்றதை வந்து பார்க்க முடியுது. சண்டைக்கு காரணம் இவங்க தான், சண்டைனாவே இவங்க தான் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு பேர் வந்து எக்ஸாக்டா வந்து கொடுக்குறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு நம்ம கருவண்டுன்னு சொல்றதா இருக்கட்டும், டார்ச்சர் பண்றாங்க அப்படிங்கிறது சொல்றதா இருக்கட்டும், அந்த மாதிரி நேம்ல வந்து நம்ம மஞ்சரிக்கு வந்து அதிகமா வந்துட்டு இருக்கிறது வந்து பார்க்க முடியுது. நெக்ஸ்ட் வந்துட்டு நம்ம மஞ்சள் பொம்மை எடுத்து வச்சனால ஜாக்லின் மேல கோவப்பட்டு என்ன காரணத்துக்கு அவங்க கோவப்பட்டாங்கன்னு தெரியல அன்சிதா. ஏன்னா இது வந்துட்டு வீக்கெண்ட்லயே பேசினாங்க, ஆல்ரெடி பாத்திருப்பீங்க. எதுக்குதான் கோவப்பட்டுச்சு என்னன்னு. இது வந்துட்டு சத்தியமா சொல்ற ஒரு பைத்தியக்காரத்தனமா தான் இருக்குது அன்சிதா. எப்ப எப்படி மாறு, எப்ப அப்படி மாறுனே தெரியல. ஏன்னா அதே வந்துட்டு சொல்லியிருந்துச்சு, நான் வந்துட்டு எப்ப எனக்கு பேசணுமோ அப்பப்ப தான் நான் பேசுவேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அதே சொல்லியிருந்துச்சு. இப்ப வந்துட்டு அதை பார்க்கும்போது நீ எப்ப என்ன பண்ணுனே சத்தியமா தெரியலமா, நீயும் ஒரு சௌந்தர்யா கேரக்டர், ஒரு லூசுத்தனமான கேரக்டர்ல வந்துட்டு நீயும் ஒரு மூலையில என் மனசுல வந்துட்டு பதிஞ்சிட்டமா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்துட்டு இன்னைக்கு காலையில என்ன சண்டைன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு ஒரு எல்லாத்தையுமே ஏஞ்சல்ஸ் முடிவு பண்ணுவாங்க. அப்போதைக்கு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொரு காரணம் சொல்லிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, அந்த காரணம் சொல்லும் போது நம்ம அன்சிதாக்கு வந்துட்டு மஞ்சரி வந்து நல்ல காரணமா தான் சொல்லியிருந்தாங்க, நல்லபடியா தான் சொல்லியிருந்தாங்க. ஆனா மஞ்சரிக்கு வந்து ஒரு காரணம் சொல்லியிருந்தாங்க பாருங்க. இங்க இருக்க 7 பேருமே நல்ல ஏஞ்சல்ஸ், அவங்க வந்துட்டு நல்லா வந்துட்டு அந்த ஒரு 8 பேர், மொத்தம் 8 பேர் டீம் எடுக்கணும். அந்த 8 பேர்த்துல வந்து லாஸ்ட் டீம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க. 7 பேருமே நல்ல ஒரு டீம். இந்த ஒரு 8வது ஆள் வந்துச்சுன்னா போதும், அங்க வந்துட்டு ரணகணம் சண்டை கிண்ட எல்லாருமே வர ஆரம்பிச்சிடும். இந்த ஒரு நல்லவங்க மாதிரி இருந்துகிட்டு கெட்டவங்க வந்துட்டு மஞ்சரி வரட்டும் அப்படிங்கிற மாதிரி வந்து அந்த ஒரு ரீசனை சொல்லி, எதுக்குதான் இந்த மாதிரி ரீசனே சொன்னாங்கன்னு தெரியல. மேபி வந்துட்டு அவங்க ஒரு சாய்ஸ், அவங்க என்ன பண்றாங்களோ பண்ணிட்டு போட்டோம். அவங்க தான் வந்துட்டு எனக்கு எப்பப்ப பேச தோணுதோ அப்பப்ப தான் பேசும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அன்சிதா வந்து சொல்றது பார்க்க முடியுது. மேபி வந்துட்டு எதுக்குதான் அந்த ஒரு பொண்ணை மட்டும் டார்கெட் ஸ்டார்டிங்ல இருந்தே வந்துட்டு ஓகே ஓரளவுக்கு வந்துட்டு அவங்க பண்றது இரிட்டேட்டிங்கா தான் இருக்குது. அவங்க பண்றது வந்துட்டு எப்ப பாரு சண்டை மாதிரி தான் இருக்குது. உடனே வந்துட்டு என்ன வந்து சொல்லிடுவாங்க, மஞ்சரிக்கு சப்போர்ட் பண்றியா ப்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்து அங்க ஒரு கமெண்ட் பாக்ஸ் வந்து கதருவாங்க. ஏற்கனவே வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல நான் சௌந்தர்யாக்கு பண்றியா ப்ரோ அப்படின்னாங்க. அதுக்கப்புறம் விஜய் விசாலுக்கு அப்படியே நம்ம உள்ளதை சொல்றதுக்கு வந்துட்டு தட்டுங்க ப்ரோ அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இப்ப கூட ரீசெண்டா சாச்சனா வீடியோ நேத்து போட்டிருந்தேன். அதுல வந்துட்டு சாச்சனான்னு கத்திரிக்கிட்டு இருக்காங்க. எதுக்குதான் அப்படிலாம் நம்ம சொல்றாங்க தெரியல. மேபி வந்துட்டு சாச்சனாக்கெல்லாம் நான் ஒரு வாட்டி கூட ஓட்டு போட்டது இல்லை ப்ரோ, அதை கொஞ்சம் புரிஞ்சுக்கங்க ப்ரோ, ஏன்னா கதறாங்க நம்மள வச்சு. அண்ட் இந்த மாதிரி தான் வந்துட்டு அன்சிதாக்கு இவங்களுக்கு செம்மையான சண்டை போகுது. ஏன்னா மேபி வந்துட்டு அன்சிதா வந்துட்டு அவங்களோட சுய ரூபம் வந்துட்டு வெளியில வருதோ, உச்ச கட்டத்துல வந்துட்டு இப்ப வந்துட்டு அவங்க வெளியில வந்துட்டு இருக்காங்களோ அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுது. மேபி உங்களுக்கு என்ன தோணுது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. அன்சிதா வந்துட்டு சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை ப்ரோ, கேவலம்.
அது வந்துட்டு ஸ்டார்டிங்ல ஒரு மாதிரி இருந்து நடிச்சுக்கிட்டு இருந்தது வந்துட்டு ஸ்டார்டிங்கு. அதுக்கப்புறம் வந்துட்டு அந்த ஒரு திருட்டு பிரியாணி தின்னுட்டு நான் வந்துட்டு சாப்பாட்டுல எந்த பாகுபாடு பார்க்க மாட்டேன், சாப்பாட்டுல வந்து எல்லாருமே வந்துட்டு சமந்தான் அப்படிங்கிற சொல்லிவிட்டு அதே திருட்டு பிரியாணி சாப்பிடும்போது ஒரு வார்த்தை இதெல்லாம் தப்பு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அது சொல்லியிருந்துச்சுன்னா கரெக்டா இருந்திருக்கும். ஆனா வந்துட்டு அப்படியே இந்த பாகுபாதமா அப்படி இப்படின்னு கதை கட்டுறதுல வந்துட்டு பயங்கரமான அன்சிதாவா இருக்கும் போல இருக்கு. மேபி வந்துட்டு பார்க்கலாம் என்னதான் நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்க ஒப்பீனியனை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க அன்சிதாவை பத்தி. இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்படி தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி support பண்ணுங்க.